இதை வச்சுக்கிட்டு செங்கோட்டை போட்டதுனால விஜய் தலையில் தூக்கி வச்சுட்டு ஆடிடுவாங்க. இதெல்லாம் சொன்னீங்கன்னா நீங்கள் அவரை ஏமாத்துறீங்கன்னு அர்த்தம். இப்படி பண்ணி தாங்க காமராஜரை தோக்கடிச்சிங்க. எனக்கு இத்தனை சீட்டு, என் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு இவ்வளோ சீட்டு வேணும்னு பேரம் பேசுறதுக்கு தான் ஒவ்வொருத்தரும் கட்சி ஆரம்பிக்கிறாங்க. அவ்வளோதான். இப்போ தேர்தல் இன்னும் 4 மாதம் இருக்குதுங்க. இன்னையிலேருந்து பேரம் பேச ஆரம்பிச்சிருவாங்க. இவ்வளோ சொல்கிறீங்களே விஜய் பற்றி, அவர் கட்சிக்கு இவ்வளோ ஆதரவு இருக்குது, அவ்வளோ இது பிச்சுக்கிட்டு போகுது, எங்கே பார்த்தாலும் அவருக்கு ஆதரவு, 15 கோடி உறுப்பினர்கள் எல்லாம் சொல்கிறீங்க. ஏதாவது அங்கீகரிக்கப்பட்ட ஏதாவது ஒரு அரசியல் கட்சி அவரோட கூட்டணி பேச போச்சா? சொல்லுங்க பார்க்கலாம். K24 பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு நேர்காணல் பேசுவதற்காக மருத்துவர் திரு காந்தராஜ் அவர்கள் நம்மோடு இருக்கிறார். வாருங்கள், அவரோடு பேசலாம். சார் வணக்கம். சார், தமிழக வெற்றி கழகத்துல செங்கோட்டையன் அவர்கள் சேர்ந்ததுக்கு அப்புறம் தமிழக அரசியல் களமே வந்துட்டு கொஞ்சம் வேற மாதிரி மாறுது அப்படின்னு நம்மளால பார்க்க முடியுது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னுடைய கட்சியிலிருந்து வெளியே போன அவர் ரொம்ப கோவத்துல இருக்கிறாரு அப்படின்னு பார்க்க முடியுது. எப்படி பாக்குறீங்க? அவரும் கோபிச்செட்டிப்பாளையத்தில் ஒரு பெரிய கூட்டத்தை காட்டிவிட்டாரு. இப்போ செங்கோட்டை ஒரு கூட்டத்தை காட்டணும். அதில் என்ன வேடிக்கைன்னா, பழனிசாமி இந்த பக்கம் இதில் கோபிச்செட்டிப்பாளையத்தில் காட்டுறாரு, ஈரோடுக்கு பக்கத்தில் ஒரு சின்ன ஊரில் உதயநிதி ஒரு கூட்டத்தை காட்டுறாரு. 2 பேத்துக்கு லட்சக்கணக்கில் நிற்கிறாங்க. இப்போ கூட்டத்தை வச்சுக்கிட்டு பேசுறதெல்லாம் அர்த்தம் இல்லைங்கிறது இதுலேருந்து புரிஞ்சுக்கு. அவ்வளோதான் சொல்லுவேன். காசு கொடுத்தா எல்லாத்துக்கும் கூட்டம் வரும், அவ்வளோதான். இதை வச்சுக்கிட்டு செங்கோட்டை போட்டதுனால விஜய் தலையில் தூக்கி வச்சுட்டு ஆடிடுவாங்க. இதெல்லாம் சொன்னீங்கன்னா நீங்கள் அவரை ஏமாத்துறீங்கன்னு அர்த்தம். இப்படி பண்ணி தாங்க காமராஜரை தோக்கடிச்சிங்க. அவர் நம்பிட்டார். அந்த ஊடகங்கள்லாம் கொடுத்த இதில் உங்களை யாருங்க தோக்கடிப்பாங்கன்னு சொல்லி அதை நம்பிட்டார். கள நிலவரம் அவருக்கு சொல்லவே இல்லை. அவங்க ஊர் பூரா அவருக்கு எதிர்ப்பு போயிட்டு இருக்குது. அரிசி பஞ்ச தலைவிரிச்சு ஆடுது. அதெல்லாம் அவருக்கு அந்த செய்திகளே போகல. அதனுடைய விளைவு தான் 67 காமராஜர் தோத்தார். காமராஜரையே தோற்கடித்தவர் என்னத்துக்கு? அந்த ஊர்ல அவங்க ஜாதிக்காரர் சாத்தூர்ல தான் நின்று தோத்தாரு. பெரும்பாலான நாடார்கள் நாயுடுகளை அவர் பகைச்சுக்கிட்டாரு. நோ ஸ்மூத் சேலிங் ஃபார் காமராஜ்னு மெயிலில் போட்டாங்க, டைட்டில் போட்டாங்க. அது ஒரு பத்திரிக்கை தான் காமராஜருக்கு வெற்றி கிடைக்காதுன்னு போட்டுச்சு. மற்ற எல்லாரும் ஏமாத்துறாங்க. இவர் நம்பிட்டாரு. அதே தான் இப்போ விஜய்க்கு நடந்துகிட்டு இருக்குது. இன்னும் இந்திரன் சந்திரன் நீங்கள்லாம் இஷ்டத்துக்கு தூக்கி விட்டுக்கிட்டு இருக்கீங்க. பாவம், பார்த்துக்கப்பா, ஜாகிரதையார், அவ்வளோதான் சொல்ல முடியும். இல்ல, தாவேக்கால என்னன்னா ஊழல்வாதிகளுக்கு இடம் இல்லைன்னு சொன்னாங்க. ஆனா அதே சமயம் பாசிசவாதிகளுக்கு இடம் இல்லை, அவங்களோட கூட்டணி சேர மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. செங்கோட்டையன் அவருக்கு மேல ஊழல் குற்றச்சாட்டு ஏதோ அவர் மனைவியோட சேர்ந்து ஜெயிலுக்கு போட்டாருன்னு எனக்கு ஒரு ஞாபகம். இப்போ அப்பா மற்ற கட்சியில் இருக்கிற ஊழல்வாதிகள்லாம் தாங்க வரிசை சேர்ந்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ அதை வரிசை வந்தவெல்லாம் அவங்கெல்லாம் என்ன எல்லாருமே மாட்டிக்கிட்டு இருந்தவங்க தான். எல்லாமே மாட்டிக்கிட்டு இருந்தவங்க தான். அதனால ஊழலை ஒழிக்கிறேன்னு சொல்லிட்டு இன்னும் உங்க கட்சியில் ஒருத்தன் வரமாட்டான். அரசியலுக்கு வரதே ஊழல் செய்யறதுக்கு தான் வர்றான், பொழைக்கிறதுக்கு தான் வர்றான். அதையே நீ தடுக்கிறேன்னாக்க உங்க கட்சியில் எவன் சேரும்? இல்ல, கம்யூனிஸ்டுகள் ஒரு விமர்சனம் வச்சிருக்கிறாங்க. வாச்சாத்தி சம்பவத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு பிளாக் மார்க் வச்சிருக்கிறவரு திரு செங்கோட்டையன் அவர்கள். ஆனா அவர்களை போய் இப்படி தாவேக்கால நீங்க சேர்த்துக்கிட்டீங்க, பெரியார பேசுறீங்க, அம்பேத்கரை பேசுறீங்க, அது மற்ற வேலுநாச்சியார் எல்லா தலைவர்களும் நீங்க பேசுறீங்க. ஒரு வாச்சாத்தி வன்கொடுமை சம்பவத்துல சம்பந்தப்பட்ட ஒருத்தரை நீங்க கட்சியில சேர்த்திருக்கீங்களா அப்படின்னு விமர்சனம் வச்சிருக்காங்க. யாருங்க சேர்த்த முடியாது? யாரை சேர்த்தனாலும் ஏதோ ஒரு கலங்க இருக்கத்தாங்க செய்யும். தமிழிச்ச மேல இல்லையா? குமரி அனந்த மேல இல்லையா? வானதி சீனிவாசன் மேல இல்லையா? வானதி சீனிவாசனுடைய வெற்றி எப்படி? தேர்தல் ஆணையத்தை கையில போட்டுக்கிட்டு தானே அந்த மாதிரி ஜெயிச்சது. அந்த மாளுக்கு தெரியும். அது அந்த மாளுடைய வெற்றி என்ன பண்ண முடிஞ்சது? அதெல்லாம் பேசுறதுல அர்த்தம் இல்லை. இப்படியெல்லாம் பேசுறதுல எல்லா புத்தர் சொன்ன கதை தான். எவன் வீட்டில் ஒருத்தர் இது உள்ள சாவலி அவன் வீட்டில் இருந்து கடுகு வாங்கிட்டு வான்னு சொன்னார். எந்த வீட்டுக்கு போனாலும் எவனோ ஒருத்தர் செத்து போயிருந்தான். அது மாதிரி தான் எந்த கட்சிக்கு போனாலும் ஒரு ஊழல்வாதி இருக்கத்தான் செய்வான். ஒன்றும் நடக்காது. அப்பொழுது கட்டுற தூய்மையானவங்க யாருமே இல்லை. மோடி மேலே இல்லையா? பிரகலாத் மோடி, அப்புறம் அவருடைய சகோதரர்கள்லாம் ஆளாளுக்கு பெரிய கவர்மெண்ட் ஜாப்ல சொந்த பிள்ளைன்னு வச்சுக்கிட்டு இருக்காங்களா? எப்படி வச்சுக்கிட்டு இருக்காங்க? அவங்க தான் இன்னைக்கு ஆட்சியில் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. ஜெய்ஷாவுக்கும் கிரிக்கெட்டுக்கும் என்னங்க சம்பந்தம்? இன்னைக்கு மிகப்பெரிய பணக்காரர்கள் ஒருத்தர் இருக்கார். இந்தியாவுடைய மாபெரும் மனிதன் ஒரு டைட்டில் கொடுத்துருக்காங்க, தெரியுமில்ல? ஜெய்ஷாவுக்கு என்ன வேணாலும் எடுத்துக்கலாம். இதெல்லாம் பேசுறது அர்த்தம் இல்லை. அரசியல் வந்துட்டாக்கா அப்பளுக்கு இல்லாத அரசியலில் இருக்க முடியாது. அப்படி இருக்கிறோம் பைத்தியக்காரன். இப்போ என்ன எடுத்துங்க,
எல்லா அமைச்சருடைய தம்பிகளும் ஜெயிலுக்கு போட்டு வந்திருக்காரு. நான் ஜெயிலுக்கே போகல. என்ன அர்த்தம்? கையால் ஆகாதவன்னு அர்த்தம், உபயோகம் இல்லைன்னு அர்த்தம். வைக்கப்படல நாய்ப்படுத்த மாதிரி மாட்டையுமே விடல, நானும் மேயில. அதான் நடந்தது. ஓபிஎஸ் அவர்கள் வந்து கட்சி தொடங்க போறேங்கிறாங்க. இப்படி சின்ன சின்ன கட்சிகள்லாம் வெளியே உருவாகி அவங்க எல்லாம் தாவேக்காவோட கூட்டணி சேர்ந்தா ஒரு மிகப்பெரிய வாக்குகளை பெற்றுருவாங்க அப்படின்னு சில பேர்லாம் சொல்றாங்களா, அதெல்லாம் எப்படி பாக்குறீங்க? எனக்கு தன்னை சீட்டு, என் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்குள்ள சீட்டு வேணும்னு பேரம் பேசுறதுக்கு தான் ஒவ்வொருத்தரும் கட்சி ஆரம்பிக்கிறாங்க. அவ்வளோதான். இப்போ தேர்தல் இன்னும் 4 மாதம் இருக்குதுங்க. இன்னையிலேருந்து பேரம் பேச ஆரம்பிச்சிருவாங்க. போலரைசேஷன் வந்துருச்சு. ஒரு பக்கம் என்டிஏ கூட்டணி, இன்னொரு பக்கம் திமுக கூட்டணி. என்டிஏ கூட்டணியில் பலம் வாய்ந்த கூட்டணி யாருன்னாக்கா தேர்தல் ஆணையம், ஞானேஷ்குமார் இருக்கார். அதில் இதில் வந்து மக்கள் இருக்காங்க. மக்களை வச்சுக்கிட்டு என்ன பண்ண முடியும்? ஞானேஷ்குமாருக்கு முதல்ல உத்தரவு போட்டாச்சு, தமிழ்நாட்டில் ஜெயிச்சாவுன்னு சொல்லியாச்சு. ரிசல்ட்டெல்லாம் ரெடி. ரிசல்ட்டை நான் ஞானேஷ்குமார் ரெடி பண்ணிட்டார். அதை நியாயப்படுத்துறதுக்கு தான் இந்த ஷோவெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. அவ்வளோதான். இந்த டிஎம்கே வந்து செங்கோட்டையன் அவர்களை கைப்பற்றுவதற்கு தவறிடுச்சா? ஏன்னா வந்து அவரே சொல்றாரு டிஎம்கே அழைக்கவே இல்லைன்னு சொல்றாரு. இன்னொரு பக்கம் வந்து டிஎம்கே உடைய அமைச்சர் சேகர் பாபுவை பார்த்ததுக்கு அப்புறம் தான் தாவேக்கால போய் சேர்ந்தாரு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாங்களே, அது எப்படி பாக்குறீங்க? தெரியாது. திமுகவில் இன்னைக்கு இருக்கிற மிகப்பெரிய பிரபலமானவர்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா செந்தில் பாலாஜி, சேகர் பாபு, ஏவா வேலு, இவர் நிறைய பேர் வந்து இதில் இருந்து வந்தவங்க தான். அம்மா முத்துசாமி எல்லாம் வந்து அதிமுகலேருந்து வந்தவங்க. அவங்களாம் அன்னைக்கு அந்த காலத்தில் பெரிய ஆட்களாக இருந்தவங்க. அவங்கெல்லாம் வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் இன்னைக்கு பழனிசாமி அனாதையாக போயிட்டாருன்னு நம்ம சொல்லணும். யார் இருக்கா அவங்க கட்சியில்? தங்கமணி வேலுமணியை தவிர யார் இருக்கிறா? வீணா போன சில பேர் தலைவர்களை கூட வச்சுக்கிட்டு தலைவலியாக தான் இருக்குது. கேபி முனுசாமிலாம் ஒரு தலைவர்னு வச்சுட்டு உட்காந்துட்டு, ஜெயலலிதா அவள் ஓரம் கட்டப்பட்டவர். சிவி சண்முகம் முக்கோளத்தோடனா ஊற்றி கொடுக்குறோம் என்னன்னு கேவலப்படுத்தின ஆள். அவங்களெல்லாம் பக்கத்தில் உட்கார வச்சுக்கிட்டு இருக்கு. எப்படி வரும்? தேர்தல் விற்பனர்கள் பேர் எடுத்த இவங்க எல்லாமே ஓடி வந்துட்டாங்க. அதனால தான் அவங்க மேலெல்லாம் ஆக்ஷன் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. நான் முதல்ல சொன்னேன், செந்தில் பாலாஜிக்கு அடுத்தபடி அவங்க வந்து டார்கெட் பண்ணக்கூடியது வந்து சேகர் பாபுவாக இருக்கும், ஏவா வேலுவாக இருக்கும், முத்துசாமியாக இருக்கும். இவங்கெல்லாம் வந்து அன்னைக்கு வந்து ஒரு பெரிய முடிச்சூடா மன்னர்கள். அதிமுக வந்து பெருசாக ஆக்கின ஆட்கள் அவங்கெல்லாம். செங்கோட்டையன் அது மாதிரி ஒரு ஆடு. இன்னைக்கு செங்கோட்டை வந்து 4ஆக பிரிஞ்சிருக்கார். அவர் பின்னாடி யாரும் போகலை. இவ்வளோ சொல்றீங்களே விஜய் பற்றி. அவர் கட்சிக்கு இவ்வளோ ஆதரவு இருக்குது, அவ்வளோ இது பிச்சுக்கிட்டு போகுது. எங்கே பார்த்தாலும் அவருக்கு ஆதரவு, 15 கோடி உறுப்பினர்கள் எல்லாம் சொல்றீங்க. ஏதாவது அங்கீகரிக்கப்பட்ட ஏதாவது ஒரு அரசியல் கட்சி அவரோட கூட்டணி பேச போச்சா? சொல்லுங்க பார்க்க. யார் போறான்னு பார்த்தாக்கா பிரிஞ்சு கிடக்கிற அதிமுக தலைவர் தான் போறான். செங்கோட்டையன் போறாரு, இப்போ தினகரன் போறாரு, பன்னீர்செல்வம் போறாரு. அவங்கெல்லாம் அதிமுகவில் இருந்தவங்க. வேற எந்த கட்சியும் அவங்க கிட்ட போகலையே. இன்னும் வேடிக்கை என்னன்னா பாமக வச்சிருந்த அந்த அப்பனும் அவனுமே கூட இன்னும் போகல. அவங்க கூட போகல. யார் வந்து விஜய் கூட கூட்டணி சேர்ந்துருக்கிறா? ஒருத்தர் போய் சேரலையே. அதுதான் நிலைமை. ஏன்னா யாரும் நம்ப மாட்டேங்கிறாங்க. அவர் ஏன்னா ப்ரூவ் பண்ணல. எந்த எலெக்ஷன்ல நிற்கல, எந்த எலெக்ஷன்ல எத்தனை ஓட்டுகள் இருக்குன்னு தெரியல, எத்தனை உறுப்பினர்கள் இருக்காங்கன்னு தெரியல. அந்த கட்சிக்கு வந்து கிளைக்கழகங்கள் எங்கே இல்லை, மாவட்ட கழகங்கள் இல்லை, மாவட்ட தலைவர்கள் இல்லை, மாவட்ட செயலாளர்கள் இல்லை, உறுப்பினர்கள் இல்லை, பொதுக்குழு உறுப்பினர்களை வந்து தேர்தல் வச்சு நடத்தி தேர்ந்தெடுக்கலை. அப்படியெல்லாம் இருக்கும்போது உட்கட்சி தேர்தலை கூட நடத்தாம ஒரு தேர்தலை கூட பார்க்காதவரை வச்சுக்கிட்டு எதை வச்சுக்கிட்டு அவர் பெரிய அரசியல் கட்சி நடத்துறோம் நீங்களும் சொல்றீங்க, நாங்களும் கேட்டுக்கிட்டு இருக்கோம். புதுச்சேரியில வந்து ரோட் ஷோவுக்கு அனுமதி கேட்டிருந்திருக்காங்க தாவேக்காவினர் வந்து. ஆனா அவங்களுக்கான அனுமதியை வந்து புதுச்சேரி அரசே மறுத்து இருக்குது அப்படின்னு தான் நம்ம பார்க்க முடியுது. ஏன்னா எவ்வளவு முயற்சி பண்ணி அவங்களுக்கு கிடைக்கல. பொதுச்செயலாளர் புசி ஆனந்த் கூட வந்து ரொம்ப அமைதியா செய்தியாளர்களுடைய கேள்விகளுக்கு எல்லாம் போய் அமைதியா பதில் சொல்லாம கடந்து போயிட்டாரு. எப்படி பாக்குறீங்க இது? வேற வழி இல்லை. புதுச்சேரியில யார் அமைப்பாளர்? தாவேக்காவுடைய அமைப்பாளர் யாரு? கரூர்ல வந்து நான் அந்த சம்பவம் நடந்த போது மதியழகன் ஒருத்தரை பிடிச்சி உள்ள தள்ளிவிட்டாங்க. அந்த அம்மா அவருடைய மனைவி சொல்றாங்க, அவருக்கும் கட்சிக்கு சம்பந்தமா வேடிக்கை பார்க்கறதோட பிடிச்சி உள்ள தள்ளிவிட்டாங்க அப்படின்னு ஒன்று பேட்டி கொடுக்குது. யார் பொறுப்பு எடுத்துக்கிறா? அன்னைக்கு பாதுகாக்க வேண்டிய இது உளவுத்துறை அதிகாரிகள், ஓய்பிரிவு உளவுத்துறை அதிகாரிகள் விஜயோட சேர்ந்துட்டு ஓடுறாங்க தான் உயிரை காப்பாற்றிக்கிறது. இந்த லட்சணத்தில் இருக்குது. அப்படி இருக்குது உள்துறை பாதுகாப்பு. அப்படி இருக்கும்போது அவங்கள நம்பிக்கிட்டு பாண்டிச்சேரி, பாண்டிச்சேரி சின்ன ஊர், அங்கே இது மாதிரி அசம்பாவிதம் நடந்தோம்னா ஊரே காலி ஆகிடும். அதுக்கு தான் பயப்படுறாங்க. முதல்ல கட்சியில் பொறுப்பாளர்களை சொல்லி இவங்கெல்லாம் நடத்துவாங்கன்னு சொல்லி அனுமதி போய் கேளு. புசியா வந்து பிறந்தவர் எங்கே இருந்தார்? ஓடி போயிட்டார். உனக்கு முன்னாடி ஒரு ஓட்டு ஓடி போயிட்டார்.
கேட்டால் டெல்லியில் எங்கே இருக்கிறதா கேள்வி, யாருக்குமே தெரியல. ஆனா பாண்டிச்சேரி தப்பிச்சு விட்டதா சொன்னாங்க. யாருக்கு தெரியும்? ஆளாளுக்கு நீங்க விட்ட கதை தான், நீங்க தான் அவரை காப்பாத்துறதுக்கு இருக்கீங்களே. மீடியாக்கள் தானே அவரை காப்பாத்திட்டு இருக்குது, வேற யாரும் இருக்கா? அரசியல் கட்சியா அவர் உருவாகவே இல்லை. ஒருவேளை செங்கோட்டை வந்து அதை அரசியல் கட்சியா உருவாக்குறதுக்கு முயற்சி எடுத்து ஒருவேளை பண்ணாருன்னா பார்க்கலாம். 2 சிட்டிங் அமைச்சர்கள் டிஎம்கேல இருந்து எங்க கட்சிக்கு வர போறாங்க அப்படின்னு ஆதவர்ஜன திடீர்னு ஒரு பகீர் கலப்பினாரு, அதை எப்படி பாக்குறீங்க? அப்படின்னா என்ன அர்த்தம்? ஊழலை ஒழிப்புங்கிறது பொய்ன்னு அர்த்தம். ஊழல் பட்டியலில் இருக்கவங்களாம் இவர் கட்சிக்கு வந்து சேர்றாங்க. ஓ, அப்ப நீங்களே ஒத்துக்கிறீங்களா? ஆமா, அவங்க வர்றாங்கன்னாக்கா அவங்க மேல ஊழல் குற்றச்சாட்டு சொல்லி தானே இன்னைக்கு கட்சி ஆரம்பிச்சு அவங்களே உங்கள்கிட்ட வர்றாங்கன்னாக்கா என்ன அர்த்தம்? மோடி இது சொன்னாங்களே வாஷிங் மிஷின் அப்படின்னு, அது மாதிரி உங்ககிட்ட வந்து எல்லாம் தூய்மையாடுறாங்களா? திமுகவில் இருந்தாக்கா குற்றவாளி, உங்ககிட்ட வந்து அவனை பிடிச்சி ஆயிடுறான். நீ ஒரு வாஷிங் மிஷின் வச்சிருக்கியா? 2 சிட்டிங் அமைச்சர்கள் எப்படி டிஎம்கே இருந்து போவாங்க அப்படின்னு எந்த அடிப்படையில்? நீங்க கொஞ்சம் உங்களுக்கு விஷயம் தெரியும் பேசாம இருக்கிறேன். புட்டின் வந்து என்கிட்ட சேரதா சொல்லிக்கிட்டே இருக்காரு, நான் தான் என்ன சேர்த்தல. ரஷ்யாவில எல்லாம் கட்சி ஆரம்பிச்சாச்சு. ட்ரம்ப் என்ன விஜய் கொஞ்சம் யோசிப்பா, ஊரில் பெரிய ரகலை இருக்குது, நீ ஏதாவது சொன்னா தான் எனக்கு இது பண்ண முடியும், கூட்டணி வச்சுக்கலாம், அமெரிக்காவிலையும் நீ நிற்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. கேட்டுக்க வேண்டியதுதான். கேழ்வர்களை நெய்வடிதுன்னா கேட்பாருக்கு மதி எங்கே போச்சுன்னா சொல்கிறவனை சொல்லல. நீங்கள் 1000 கதை விட்றீங்க, கேட்குறீங்கன்னா தான் முட்டாளுன்னு ஆகுது, அவ்வளோ. இல்ல அப்படி கூட பார்க்க வேண்டாம். ஏன்னா டிஎம்கேல வந்து அவங்க சைட்ல ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்து அந்த பிரச்சனைக்காக அவங்க வெளியே வர்றதுக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு இருக்கலாம் இல்லையா? சொல்லுங்க, இது மாதிரிலாம் ஏதாவது சொல்லுங்க, இப்படி வரலாம் இல்லையா? அப்படி எது நடந்து அது ஒருவேளை ஸ்டாலின் வந்து அவர் வந்து ஒரு ஆள் திட்டம் இருக்கிறதுக்காக மனசுல வச்சு கான்பிடன்ஸ் சொல்றாரு, ஏதாவது சொல்லுங்க. இது மாதிரி சொல்லி சொல்லி இது பண்ணுங்க, ஆலோசனை கான்பிடன்ஸ் சொல்றாரு. அதுதான், வேற என்ன பண்றது? கட்சியில ஒருத்தர் வந்து சேரல, கட்சி ஆரம்பிச்சு 1.5 வருஷம். நான் என்ன கேக்குறேன்னா, செங்கோட்டையன் அவர்கள் சேருவான்னு நம்ம எதிர்பார்த்தோமா? எதிர்பாராத நேரத்தில் திடீர்னு போய் சென்றார்ல, ராஜினாமா பண்ணிட்டு போய் தாவேக்கால சென்றார் இல்லையா? அது அமித்ஷா கிட்ட வரைக்கும் அத்தனை பேரும் அதிமுக தாங்க போனாங்க. அவர் வந்து வேற கட்சியில இருந்து போகல, அதிமுக இருந்து போனாங்க. பழனிசாமிக்கு மேல இது பண்ணாங்க, 10 தோல்வி பழனிசாமி பேர் எடுத்தார். ரெட்டை இலை கொடுத்தாங்க, கட்சி சின்னத்தை கொடுத்தாங்க, கட்சி ஆபீஸை கொடுத்தாங்க, எல்லாத்தையும் கொடுத்து பொதுக்குழு உறுப்பினர் செயற்குழு உறுப்பினர் அத்தனை பேருக்கு இருந்து 10 தோல்வி பழனிசாமி கடைசி 3 எலெக்ஷன் நிக்காம போன பழனிசாமி பேச்சு பிரயோஜனம் இல்லை. அதே தான் சீமான் எவ்வளவோ சப்போர்ட் பண்ணாங்க. அரசியல் அத்தனை தேர்தலையும் டெபாசிட் போச்சு. இவங்களெல்லாம் வச்சுட்டு இது பண்ண முடியாது, சரி இதெல்லாம் சரியா வராதுன்னு சொல்லிட்டு சலிச்சு போய் விஜயை கூப்பிட்டு வந்தாங்க. விஜயனுடைய வேகம் வந்து வாயு வேகம், மனோ வேகம். 1.5 வருஷத்துல மொத்தம் 10 கூட்டம் போட்டிருக்காரு. ஒரு கூட்டத்தில் கொஞ்சம் அசம்பாவிதம் நடந்தவங்க 1.5 மாசமா வெளியே காணும், ஆளே காணும், எங்கே போனாரு தெரியல. சரி, இவரும் சேர மாட்டார், நத்த வேகத்தில் போறாரு, ஆமை வேகத்தில் போறாரு, இவரை வச்சுட்டு கட்சி நடத்துவார். அப்புறம் தான் தேர்தல் உறுப்பினர் இதெல்லாம் ராஜதந்திரி எல்லாம் சொல்லப்பட்ட செங்கோட்டையனை அவர் கூப்பிட்டு எப்படியாவது விஜய் கட்சியை ஒரு அரசியல் கட்சியாக மாற்றுன்னு கூப்பிட்டு வந்திருக்காங்க. அவர் எதாவது பண்ணுவார்னு எதிர்பார்க்கலாம். இனிமேல் ஒரு வேளை செங்கோட்டை ஏதாவது செஞ்சு அதை ஒரு அரசியல் கட்சியாக மாற்றுறதுக்கு முயற்சி எடுத்து வெற்றி அடைஞ்சாரா பார்க்கலாம். ஒரே ஒரு சின்ன வேண்டுகோள் விஜய்கிட்டோம், ஒரு தேர்தலையாவது நின்று கட்சி தேர்தலையாவது நடத்து. உங்கள்கிட்ட எத்தனை பேர் இருக்காங்கன்னு எங்களுக்கு தெரியணுப்பா, ஆசையாக இருக்குதுப்பா. 15 கோடி பேர் இருக்கிறதா சொல்றாங்க. தயவு செய்து ஒரு தேர்தல் 15 கோடியா? ஆமா, நீங்க தானே சொன்னீங்க. 7 கோடி பேர் தமிழ்நாட்டிலே இருக்கிறாங்க. அதை பத்தி எங்களுக்கு அக்கறை இல்லை. இந்தோனேஷியாவில் இருக்குது, ஆஸ்திரேலியாவில் கிளைக்கழகங்கள் இருக்கு, சவுத் ஆப்பிரிக்காவில் இருக்கு, இலங்கையில் இருக்கு, எல்லா இடத்துலையும் இருக்குது. 15 கோடி சந்திரமண்டலத்தெல்லாம் கிளைக்கழகம் வச்சாச்சு. நீங்க தானே சொன்னீங்க. ஒரே ஒரு தேர்தல், ஒரு கட்சி தேர்தல். இந்த ஊருக்கு கரூருக்கு இவர் தான் தலைவர், உறுப்பினர்கள் தேர்ந்தெடுத்தாங்கன்னு ஒரு தேர்தலை நடத்து பார்த்தலாம். ஒரு ஆசை நீ ஒரு தேர்தலில் நின்று நீ நடத்தணுங்கிறது, அதை பார்க்கணுங்கிற ஒரு ஆசை இந்த வயசான காலத்தில். உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோட கருத்துக்களை பார்த்தமைக்கு நன்றி சார்.